டால்பின் நோஸ். இன்னும் என் கூட வந்தவனுக்குலாம் டால்பின் பால் எடுத்து உருளுமான்னு கேட்குறாங்க. டால்பின் நோஸ் சொன்னோடனே அதெல்லாம் என்ன நடக்குது தெரியல. பழனி டால்பின் நோஸ்னா மலையோட முன்பகுதி தான் டால்பின் நோஸ். டால்பின் மாதிரியே இருக்கும், அதனாலதான் பேர் டால்பின் நோஸ். இப்போ போய் நம்ம அதை தான் பார்க்க போறோம். ப்ரோ நான் ஒரு விஷயம் கேட்கணும் ப்ரோ. என்னது? இது கிளாஸ் எதுக்கு வச்சிருக்கீங்க? சும்மா எடுத்து கண்ணில் மாட்டுங்க. நான் தான் போட்டு அழகா இல்லைன்றானுங்களே. அம்மா போடுங்க ப்ரோ. சரிங்க கைஸ், நீங்க கீழே சொல்லிட்டு போங்க எப்படி இருக்கேன். மாக்கானாட்டு இருக்கேனா இல்ல நல்லா இருக்கேன் நான்? மாக்கான் தான்றியா? கவலைப்படாதீங்க, நல்ல கமெண்ட் தான் வரும். இப்படியே சொல்லி பெட்ரோல் பங்க்ல ஒரு 2 பொண்ணுங்க பார்த்து பல்ல காமிச்சு ஏன்னா போயிட்டே இருக்கேன், மூச்சு தாண்டா வாங்குது. அது இந்த வீடியோ எடுத்துட்டே நடக்கிறப்பதான் மூச்செல்லாம் ரொம்ப வாங்குது. இல்லைன்னா ரொம்ப பாவம். ஆமா, கேமராவே புடிச்சிட்டு அவன் தலையெழுத்தது. புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, அதான் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு எனக்கு. மூச்சு வாங்குது. இன்னும் 1 கிலோமீட்டர் நடக்கணுமா? அவனுங்க எங்கதான் போனானுங்க? ஏய், கரெக்டான இடத்துக்கு தான் போறோமா இல்ல யாருன்னா வீட்டோட பின்வாசல் வழியா போயிட்டு இருக்க போறோம்? ஏய், இத்தனை பேர் நடக்கிறாங்க. சரி தலைவா, சொல்லுங்க. சண்டேக்கு ஏன் சண்டேன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? இல்ல, எங்களை கூட நீங்க தான் ரொம்ப சொல்லுவாளி, நீங்களே சொல்லிருங்க. என்னைக்கு எடுப்போம்? ஞாயிற்றுக்கிழமை. என்ன போடுவோம் சொல்லு, அதே வெற்ற சொல்லு. நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருந்தேன், இப்ப நீ ஒன்னு சொல்ற சொல்லு. நெப்போலியனா? ஓ, புரிஞ்சவங்க பிஸ்தாவா? இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கீங்களா? எதெல்லாம்? யூடியூப்ல போட போறேன்டா. ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்குப்பா நம்ம பேசுறது. ஆமா, மக்கள்னா யாரு? நம்ம தான். இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா மவுண்டன் வியூ, டால்பின் நோஸோட மவுண்டன் வியூ. இது எவ்வளவு சூப்பரா இருக்கு, செம்ம அழகா இருக்கு. போட்டோலாம் எடுத்தா வேற லெவல்ல இருக்கு. இல்ல, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்ததுக்கு இது ஓகே. கண்டிப்பா. ஆனா இந்த நடக்கிற பாதை தான் ரொம்ப ரிஸ்கான பாதையா இருக்கு. விஷயம் கொஞ்சம் ட்ரைனிங். தலைவனுக்கு ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஆல்ரெடி. மாறிகளில் 10 மல்லாக இருந்தாரும் அப்போது எடுத்து வீடியோ ஆதாரம். இடத்துக்கு சுத்தி காட்டு. வீசும் காத்தோட தான் பாரம் இல்ல பஞ்சாகுதே. ஒரு நாள் வாழ்ந்து பாரு. ஆனா கரண்ட் போகுது பாரு, ஆளுங்க இருப்பாங்க போல. அங்க பாரு, பவர் சப்ளை போகுது பாரு. தெரியுதா? பவர் சப்ளை போகுது பாரு. எங்கேயாவது அங்க ஏதோ வில்லேஜ் இருக்கு, அது அங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த வில்லேஜுக்காக கூட இருக்கலாம். நான் செம்ம ஸ்பாட் கேமராமேன். எனக்கு இருக்க ஒரு பள்ளத்துல கவுந்துறாரு இந்த பக்கம். பயமா இருக்கு. சரி வாங்க போலாமா? தம்பி போயிட்டான்டா. அவன் ஒரே பையன் தான், வீட்டுக்கு சந்தோஷம் இருப்பான். வாங்க போலாம். நானும் அது ஹெல்மெட் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லியே. சரி வாங்க, அடுத்த டால்பின் நோஸுக்கே போறோம். ஆனா எனக்கு இதுல ஒரு என்ன சந்தேகம்னா, டால்பின் நோஸுங்கிறது ஒரு ஹைட்டான இடம். இது என்னன்னா இறக்கிட்டு வருதே. வண்டியில ஏறிட்டோம்ல, அதனால அந்த நார்மல் ஹைட்டை இப்பதான் பின்தொடருதோ. அடடே, இன்னும் 2 கிலோமீட்டர் கிடக்கும் போலடா. வெள்ளியங்கிரி மலையோட டஃபா இருக்கியா அது? அதான் சொல்றேன். அது பிளேஸ் எவ்வளோ படியெல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் டைம் போறப்ப இது vlog வரும், வெள்ளியங்கிரி மலை. இப்போ என்னால் போட முடியல, அந்த மாதிரி ஐடியாவே இல்லை அப்போலாம் எடுக்கிறப்ப. 2 டைம் ஏறிட்டேன். இப்போ கேமராமேனே நாக்கு தள்ளி ஏறினான். தள்ளுனாலும் தள்ளு, அப்படி ஒரு தள்ளு. ஏய் தம்பி, என்ன கண்ணாடி போட்டு இன்னும் அழகா மாறிட்டே போறிய. நீங்களாம் பக்கத்துல இருக்க, நீங்களும் அழகாயிட்டா எங்கெல்லாம் யாரு பாப்பா? ஏய், என்னோட சேனலை பத்தி நீதான் அழக.
ஒவ்வொரு சேனலுக்கு ஆமா. ஒருத்தன் சொல்லு தம்பி, நம்ம கூட ஒரு ஜீவன் பெருசா ஒண்ணு நடந்து வந்துச்சு, அதை விட்டு வரீங்க. தங்கம் ஏய், நண்பர்களுக்குள்ள இதெல்லாம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு பாரு. ஆல்ரெடி நிறைய எழுதி வச்சிருப்பாங்க போல. வானவா வலிக்கையா அதுக்கும். போயிட்டே தான் இருக்கும் போல. டால்பின் நோஸ் பாத்துருவோமா? கூகுள் மேப் பொய் சொல்லாதுன்னு வேற எதனா இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்களா? எந்த சதுக்குள்ளே காட்டுது, திடீர்னு இறங்குது, திடீர்னு ஏறுது. ஏதோ முதல்ல ஏதோ சுத்தி பார்த்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் கிளம்பிடுவோமா? அவ்வளவுதான். இன்னும் அடுத்து ஒரு ஸ்பாட்டு 4 ஸ்பாட்டு அப்படி ஒரு ஸ்பாட் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அங்க போய் பார்த்தா தெரியும் என்ன கதை, என்ன கூத்து நடக்குதுன்னு. முன்னாடி பாரு. சூசைட் பாயிண்டா? டேய், சூசைடு பாயிண்ட் தப்புடா. இந்த சரக்கு அடிக்குது, இந்த தம் அடிக்குது, சூசைடு பண்றது, இதெல்லாம் வந்து தப்புடா. பார்த்து குடும்பத்தை பாதிக்கின்றது சொல்ல முடியாது. டக்குனு இது குதிக்கிறேன் அப்படின்ட்டுனா நாங்க என்ன பண்றது? எங்க பேரை எழுதி வச்சுல நீ எல்லாம் குதிப்ப. அவ்வளவுதான். அங்க பாரு, அவ்வளவுதான். இது நல்லா தனியாரா? குடிச்சு பாரு. நான் வேணா கதவை தட்டி கூப்பிடுறேன். கதவை தட்டி கூப்பிடு. ஆமா, கதவை தட்டி ஏங்க இப்படி பேசுற? நீ என்ன அப்படி நினைக்கிற? அதான் தம்பியை கூப்பிடு. கதவை தட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நீ அதானே சொன்ன, அப்படிதானே? பார்த்து சொல்லு. நீ என்ன ஏமாத்தலாம், என்னோட ஆடியன்ஸ் ஏமாத்த முடியாது. அப்படிங்களாங்க? ஆமா, நான் தான் ஒரு மக்குட்டி, என்ன ஏமாத்திடுவேன். ஆமாயா போது அப்படி நான் தான் சொல்லுவேன். பாக்குறேன், காட்டுறாங்க. நடிப்படா. ஆமா, எங்களுக்கு அப்படியே 2 இதுக்கு பின்னழகு இருக்கு, அப்படியே பின்னாடியே காமிச்சிட்டு வர விளங்காதவனே. படா, என்ன பைன் ஃபாரஸ்ட்குள்ள அந்த மாதிரி இருக்குது? என்ன கொய்யா மரமா? ஹரி கள்ளக்கரியே. அங்க ஒரு மைக்கு ஒரு தண்டை கெடுக்குன்னு அங்க போயிருக்கு. எதுக்கு அங்க போச்சுன்னே தெரியல. கொஞ்சம் டிப்பானதுல ஆளுக்கு எடுத்துட்டான். இங்கெல்லாம் நான் வரணுமா, இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டான். ஆனா பாவையா, இன்னைக்கு அவனுக்கு நாளைக்கு நமக்கு. ஏய் கழுதோட வெண்ண, ஏய் கழுதோட அது. எங்க ஊர்ல அதை கோவேரி கழுதுன்னு சொல்லுவோம். கோவேரி கழுதியா? இதுவே எங்க திருப்பூர்ல எல்லாம் காவேரி கழுது அது பேரு. என்னடா? இல்ல, நாங்க கோவேரி கழுதுன்னு தான் சொல்லுவாங்க. குதிரைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. ஆனா நீ இப்ப பேசுறதெல்லாம் இதுல கேக்குதானே தெரியல. அதான் ஒரு எடுத்ததுக்கு 500 ரூபா கொடுத்துட்டு போங்க. போகுது போகுது போயிட்டு. ஏய், எனக்கு தெரிஞ்சு இதுவே 4 கிலோமீட்டர் நடந்து வந்திருப்பையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 கிலோமீட்டர் கன்ஃபார்ம். இவ்வளவு தூரம் போறமே ஒர்த்தா இருக்குமா? எங்க ஆளு கேமராமேனுக்குள்ள தொப்பை பாதி கீழே இறங்கிருச்சான். இழைச்சிட்டானா? ஆமா, வீடியோ பார்த்தா அதுக்கப்புறம் உன்னை புகழவே நாங்க ஆரம்பிப்போம். இப்ப சும்மா அதுவும் நம்மளால சும்மா நடக்க முடியல. எங்க ஆளு கேமராவை பிடிச்சிட்டு அந்த முன்னாடி என்ன நடக்குதுன்னே பார்க்காம நடந்துகிட்டு இருக்கான். இருக்கு, கல்லுகள்லாம் இருக்கு, கீழே விழுந்தாங்க. பதில் சொல்றது அவன் எங்கேயாவது உட்கார்ந்து இருக்க போறான்டா. ஆளு ரிட்டர்ன் அங்க கட்டுற, அங்க ஒரு கூட்டத்தை கத்து. நம்ம பசங்களாடா, அவன் வேற யாரடா கூப்பிட்டு அடிக்க போறான். என்ன கத்துற?